ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட்ல இருக்க வேண்டிய முக்கியமான கிளாஸஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஓனர் அண்ட் டெனன்ட்ஸ். ரெண்டு பேர்த்தோட பேரு, அட்ரஸ், ஆதார் இல்ல பேன் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் ஆயிருக்கும். செகண்ட், ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ். ஃபிளாட் நம்பர், அட்ரஸ், கார் பார்க்கிங் அண்ட் வாட்டர் சப்ளை டீடைல்ஸும் மென்ஷன் ஆயிருக்கும். தேர்ட், ரெண்ட் அண்ட் செக்யூரிட்டி டெபாசிட்ஸ். ரெண்ட் எவ்வளோ, எப்போ அதை கட்டணும், லேட் ஃபீ ஏதாவது இருக்கான்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்கன்றதும் மென்ஷன் பண்ணிடுங்க. ப்ராப்பர்ட்டி வெக்கேட் பண்ணுறப்ப ஏதாவது செக்யூரிட்டி டெபாசிட்ஸ்ல டிடெக்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபோர்த், அக்ரிமெண்ட் டியூரேஷன் அண்ட் ரெனியூவல். யூஸ்வலா அக்ரிமெண்ட் 11 monthsக்கு போடுவாங்க. அதுக்கப்புறம் ரெனியூவல் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபிஃப்த், கவர்மெண்ட் டாக்ஸஸ் லைபிலிட்டி. ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் அண்ட் வாட்டர் டாக்ஸ் யார் பே பண்ணணும்னு முன்னாடியே கேட்டு ஃபைனலைஸ் பண்ணிடுங்க. சிக்ஸ்த் பாயிண்ட், ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி சேல்ஸ். இன்கேஸ் ஓனர் வீடு காலி பண்றாங்கன்னா டெனன்ட்டுக்கு முன்கூட்டியே ஒரு ப்ரியர் நோட்டீஸ் கொடுக்கணும். செவன்த், மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர்ஸ். லைட், பிளம்பிங், பெயிண்டிங் மாதிரியான மெயின்டெனன்ஸ் யார் பார்க்கணும்னு முன்னாடியே ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க. எய்த், எவிக்ஷன் அண்ட் நோட்டீஸ் பீரியட். இதுதாங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓனர் வீட்டை காலி செய்ய சொன்னா டெனன்ட்டுக்கு ப்ரியரா 1 to 3 months முன்னாடியே நோட்டீஸ் கொடுக்கணும். நைன்த், சப்லெட்டிங் அண்ட் கெஸ்ட் ரூல்ஸ். டெனன்ட் வேற யாரெல்லாம் ஸ்டே பண்ண வைக்கலாங்கிறதும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், இண்டெம்னிட்டி கிளாஸ். ஈச் அண்ட் எவ்ரி ப்ராப்ளமுக்கு யார் பொறுப்புன்னு கிளியரா மென்ஷன் பண்ணிடுங்க, இன்க்ளூடிங் ப்ராப்பர்ட்டியில ஏதாவது டேமேஜ் ஆனா கூட. ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாம் ரெண்டல் அக்ரிமெண்ட்ல கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இதன் மூலியமா உங்களுக்கு பிரச்சனை வரைக்கும் வாய்ப்பு இருக்கு.